கர்மாவை வெல்ல முயலுங்கள். வடநாட்டில் காசிக்கு செல்லும் வழியில் தொழிலாளி ஒருவன் வசித்து வந்தான். அவன் திருமணமாகி நெடுநாளாய் புத்திரன் இல்லாமல் இருந்தான். தொழிலாளி ஒரு பெரியவரிடம் தன் குறையை கூறினான். அவர் தர்மம் செய்தால் அதன் பயனாக புத்திரன் உண்டாவான் என தேற்றினார். தொழிலாளி எந்த முறையில் தர்மம் செய்ய வேண்டும் என்று கேட்டான். அக்காலம் கோடை காலம். அவ்வழியாக காசிக்கு போகும் ஒரு அந்தணனுக்கு ஒரு குடை, ஒரு மிதியடி, ஒரு விசிறி இம்மூன்றையும் தானமாக கொடுத்தார். அவர்களுடைய ஆசியால் புத்திரன் உண்டாகும் என்றார். தான் தாழ்த்தப்பட்டவன், ஆதலால் அந்தணனுக்கு எவ்வாறு தானம் செய்ய முடியும் என சிந்தித்தான். ஒரு நாள் ஒரு குடை, ஒரு மிதியடி, ஒரு விசிறி இம்மூன்றையும் தயாரித்து எதிரில் உள்ள மரத்தடியில் வைத்துவிட்டு தன் தொழிலில் ஈடுபட்டான். பக்தியில் மேம்பட்ட அந்தணர் ஒருவர் தன் இறுதி காலம் நெருங்குவதற்குள் காசிக்கு சென்று வர வேண்டுமென்ற வைராக்கியத்தோடு கால்நடையாக புறப்பட்டார். அது சமயம் வெயில் காலமாதலால் வெப்பத்தால் துடிதுடித்து சென்று கொண்டிருந்தார். வழியில் ஒரு மரத்தடியில் வைத்திருந்த குடை, செருப்பு, விசிறி இம்மூன்றையும் கண்டார். அதை மகிழ்ச்சியோடு எடுத்துக்கொண்டு அம்மூன்றையும் வைத்தவனை வாழ்த்தி கொண்டே சென்றார். அந்தனர் காசிக்கு சென்று திரும்பி வரும் வழியில் உயிர் துறந்தார். 3 பொருட்களையும் தானம் செய்த தொழிலாளி வீட்டில் மகனாக பிறந்தார். தொழிலாளி தனக்கு மகப்பேறு உண்டானது கண்டு மகிழ்ந்தான். குழந்தை பிறந்து பேச ஆரம்பித்த பருவத்தில் யாரிடமும் பேசாமல் மௌனமாக இருந்தது. அது கண்டு பெற்றோர்கள் கவலைப்பட்டனர். குழந்தை ஞான நெறிக்கேற்ப வளர்ந்து 16 வயது அடைந்தது. காசி அருகிலுள்ள ஊரில் கள்வர்கள் பயம் அதிகமாக இருந்தது. மக்கள் அமைதியாக வாழ முடியவில்லை. அவ்வூர் அரசனிடம் சென்று அனைவரும் முறையிட்டனர். அரசன் நாள்தோறும் தினம் ஒருவராக ஊர் சுற்றி வந்து 4 ஜாமங்களும் பறை கொட்டி வரும்படி ஆணை பிறப்பித்தார். அவ்வாறே மக்களும் வீட்டிற்கு ஒருவராக பறை கொட்டி வந்தனர். ஒரு நாள் தொழிலாளி முறை வந்தது. அன்று அவன் முக்கியமாக வெளியில் செல்ல நேர்ந்தது. மனைவியிடம் ஊமை மகனை பறையடிக்க அனுப்பும்படி சொல்லிவிட்டு சென்றான். அன்றிரவு தாய் மகனை அழைத்தாள். அவன் கையில் பறையை கொடுத்து சாமத்திற்கு அடிக்கும்படி ஜாடை காட்டினாள். ஊமை சிறுவன் பறையை எடுத்துக்கொண்டு குறிப்பிட்ட இடத்திலிருந்து அடித்துக் கொண்டே சென்றான். பிறந்தது முதல் 16 பிராயம் வரையிலும் பேசாமல் இருந்தவன் முதல் ஜாமம் முடிந்ததும் பறையை நிறுத்தி வடமொழியில் ஒரு ஸ்லோகத்தை சொன்னான். அந்நாட்டு அரசன் அதை கூர்ந்து கேட்டான். இவ்வாறு சிறுவன் 4 ஜாமங்களுக்கும் பறை கொட்டி 4 ஸ்லோகங்கள் சொல்லி முடித்தான். பொழுது புலர்ந்தது. வீட்டிற்கு சென்றான். பறையை வைத்தான். பழையபடி மௌனமாயிருந்தான். அன்றிரவு முழுவதும் விழித்திருந்து அச்லோகங்களை கேட்ட அரசன் அவைகளின் பொருளை ஆராய ஆவல் கொண்டான். விடிந்ததும் தந்தை வீட்டிற்கு வந்தான். மகன் தன் கடமையை ஆற்றினானா என்பதை பற்றி மனைவியிடம் விசாரித்தான். அரசனும் காலையில் அரசவைக்கு வந்தார். மந்திரியிடம் நேற்றிரவு பறை கொட்டியவனை அழைத்து வரும்படி ஆணையிட்டார். அவர்கள் சேவர்களுக்கு கட்டளையிட்டனர். அவர்கள் சேரியில் சென்று தொழிலாளியை அழைத்து அரசர் முன் நிறுத்தினர். தொழிலாளி அரசரை கண்டு நடுக்கமடைந்தான். அரசன் அவரை ஆசனத்தில் அமரச் செய்து, நேற்றிரவு பறை கொட்டும் போது 4 ஜாமத்திற்கும் 4 ஸ்லோகங்கள் சொன்னீர்களே, அதன் பொருள் என்ன என ஆவலுடன் கேட்டார். அவர் வியப்புடன், அரசே, நேற்றிரவு பறை கொட்டியவன் என் மகன். அவன் பேச மாட்டான், ஊமையன் என்றான். உடனே அரசன் அச்சிறுவனை அழைத்து வரும்படி சொல்ல சேவகர்கள் அவனை அழைத்து வந்தனர். அரசனது மனம் பக்குவம் பெற்றிருந்தது. தொழிலாளி மகனை கண்ட அரசன் தன் சிம்மாசனம் விட்டிறங்கினார். அச்சிறுவனை எதிர்கொண்டு அழைத்தார். ஆசனத்தில் அமரும்படி பணிவுடன் சொன்னார். இக்காட்சியை கண்ட அனைவரும் பிரமித்தனர். அரசர் சிறுவனை உணர்ந்தார். அவனது உள்ள கிடக்கையை அறிய அவா கொண்டு நேற்றிரவு 4 ஜாமங்களிலும் சொன்ன ஸ்லோகங்களின் பொருளை விளக்கும்படி வேண்டினான். சிறுவன் முதல் ஸ்லோகத்தை சொல்லி விளக்கம் செய்தான். காம குரோதச்ச லோபச்ச தேகே நிஸ்தண்டிஸ்கரா ஞான ரத்னாப ஹாராய தஸ்மாத் ஜாக்ரதா. சரீரத்தில் மதிப்பிடற்கரிய ரத்தினம் போன்ற மணிகள் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றன. காமம், குரோதம், லோபம் ஆகிய திருடர்கள் ஞானமாகிய ரத்தினத்தை அபகரிக்கும் பொருட்டு சரீரத்தில் வசிக்கிறார்கள். ஆகையால் எச்சரிக்கையாக இருங்கள். சிறுவன் ஞான நெறியில் ஈடுபட்டு அந்தரங்கத்தில் உள்ள ஆன்மாவை அறிந்தவன். அவ்வான்மாவை கொண்டு பரமாத்மா தரிசனம் காண முயற்சிப்பவன். ஆதலால் அவன் பார்வையும் சொற்களும் மன்னன் மதிக்கும் நிலையில் இருந்தது. மன்னன் மேலும் கேட்க ஆவல் கொண்டான். சிறுவன் 2ஆம் ஸ்லோகம்
ஸ்லோகம் சொல்லி பொருள் கூறினான். ஜன்ம துக்கம், ஜரா துக்கம், ஜாயா துக்கம், புன புன சம்சார சாகர துக்கம் தஸ்மாத் ஜாக்கிரதா ஜாக்கிரதா. பிறத்தல் மிகவும் துன்பம், பின்பு விருத்த பருவம் பெருந்துன்பம். இதனிடையில் வாலிப காலங்களில் மாதரின் மோகத்தால் அடிக்கடி உண்டாகும் துன்பங்கள் மிக பெரியதாகும். இவையன்றி ஜனன மரண சம்சாரமாகிய சமுத்திரத்தில் படும் துயரம் அளவிருந்தனவாம். ஆகையால் ஆன்மாக்களே ஜாக்கிரதையாக இருங்கள். இரண்டாம் ஸ்லோகத்தின் மூலம் சம்சார சாகரம் தீராத துக்கம் என்றும் இதனின்று விலக அறிவு தனித்திருக்க வேண்டும் என்றும் தெளிந்தார் மன்னர். சிறுவன் சொன்ன மொழிகளை உபதேசமாக கொண்டு வாழ்நாளில் அடைய வேண்டிய மெய்ப்பொருளை அடைய ஆவல் கொண்டு அடுத்த ஸ்லோகத்தின் பொருளை கூறும்படி வேண்டினார். மாதா நாஸ்தி பிதா நாஸ்தி பந்து சகோதரா அர்த்தம் நாஸ்தி கிருஹுதம் நாஸ்தி தஸ்மாத் ஜாக்கிரதா ஜாக்கிரதா. ஈன்று வளர்த்த அன்னையும் தந்தையும் அனித்தியம். இவையன்றி தனக்குரிமை என்றென்னும் பொருள்களும் அனித்தியம். தனக்கு சொந்தம் என்றென்னும் வீடும் முதலியவைகளும் அனித்தியம். ஆகையால் எச்சரிக்கையாய் இருங்கள், எச்சரிக்கையாய் இருங்கள். அரசன் சிறுவன் சொன்ன அறிவுரைகளை கேட்டு ஆனந்தம் அடைந்தார். நான்காம் ஸ்லோகத்தின் பொருளை கூறும்படி வேண்ட அவ்வாறே சிறுவன் கூறினான். ஆயாச பத்தே லோகே கர்மனா பகு சிந்தையா ஆயுசனியும் நாஜானாதி தஸ்மாத் ஜாக்கிரதா ஜாக்கிரதா. இந்த உலகில் மனிதர்கள் நானாவித சிந்தனைகளாகிய கர்ம சம்பந்தமான ஆசைகளினாலே கட்டுப்பட்டுள்ளார்கள். இதனால் தனது ஆயுள் நாளுக்கு நாள் குறைந்து வருவதே அறிகின்றதில்லை. ஆகையினால் எச்சரிக்கையாய் இருங்கள், எச்சரிக்கையாய் இருங்கள். கர்மாவை வெல்ல முயலுங்கள். சிறுவனின் ஞான உரைகளை கேட்ட மன்னர் மிக வியந்தார். சிறுவனின் தந்தையை அழைத்து, உன் மகன் ஊமையன் அல்லன், பெரிய ஞானி. நான் அவன் ஞான மொழிகளை கேட்கும் பேற்றை பெற்றேன் என்று ஆனந்தம் அடைந்தார். நம்முள் இருக்கும் திருடர்களை கவனியாது புறத்தே இருக்கும் திருட்டுகளை பற்றி கவலைப்பட்டு காலத்தை வீணாக கழிக்கின்றோம் என்பதை இக்கதை வலியுறுத்துகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you friends.